வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக அதற்கு முன்பதாக இலங்கை கிரிக்கெட்டரினுடைய தற்பொழுது சகல வீரராக இருக்கக்கூடிய, குறிப்பாக நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இலங்கை அணிகளான போட்டியில் 11 அதாவது விளையாடிய வீரருமாக இருக்கக்கூடிய வெள்ளாளகினுடைய தந்தை மரணடைந்து விட்டதாக, அதாவது மாரடைப்பு மூலமாக மரணமாகிவிட்டதாக செய்தி நேற்றைய தினமே வெளியாக இருந்தது. குறிப்பாக அவர் இந்த போட்டியினை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டலில் வைக்கும் பொழுது மரணம் அடைந்து விட்டாராக இந்த செய்தி வெளியாக இருந்தது. உடனே இந்த போட்டி முடிந்ததன் பிற்பாடு உடனடியாக துனித் வெள்ளாளகிவிக்கு தெரிவிக்கப்பட்டது இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக. எனவே அதற்கு பிற்பாடு அவரை உடனடியாக நாட்டிற்கு செல்லுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மரணித்த துனித் வெள்ளாளகிவினுடைய தந்தைக்கு பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மனப்பூர்வமான ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் அதே அணியில் விளையாடியவருடைய தந்தை மரணித்திருக்கின்றார். இது ஒரு புறம் சோகத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. நேற்றைய தினம் இலங்கை வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகளான பலம் பொருந்திய ஒரு போட்டி. இந்த போட்டியில இலங்கை அணியும் வெற்றி பெற வேண்டும். ஆப்கானிஸ்தான் 170 ஓட்டங்களை பெற்றிருந்தாலும் இலங்கை அணி 101 ஓட்டத்தினை பெற்றால் இலங்கை அணி அப்பொழுதுதான் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறும். அதே போல ஆப்கானிஸ்தான் அணி இலங்கை அணியை 101 ஓட்டத்தினை வீழ்த்தி இலங்கை அணி ஆப்கானிஸ்தான் வெல்லுமாக இருந்தால் பங்களாதேசும் ஆப்கானிஸ்தானும் உள்ளே செல்ல இருக்கின்றது சூப்பர் போர் சுற்றுக்கு. இலங்கை அணி ஆப்கானிஸ்தானை வீழ்த்துமாக இருந்தால் இலங்கையும் பங்களாதேசும் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறும் என்ற நிலையில் தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக நேற்றைய தினம் இலங்கை அணிக்கு பங்களாதேஷ் ரசிகர்கள் பட்டாளம் கூடியிருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த போட்டி தொடர்பாக அதே போல இந்த விவரங்கள் தொடர்பாக உங்களுக்கு இந்த காணொலியிலே தர காத்துக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டி பெற்றுங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை இலங்கை அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய, குறிப்பாக எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், அதே போன்று பந்து வீச்சாளராக வர இருக்கின்ற ஒரு சகலத்துறை வீரராக வர இருக்கிற துனித் வெள்ளாளகி 22 வயது பொடியன், அவருடைய தந்தை நேற்றைய தினம் மாரடைப்பின் மூலமாக மரணித்திருக்கிறார். எனவே அவருக்கு எங்களுடைய பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலூடாக மனப்பூர்வமான ஆதங்கத்தையும் அனுதாபங்களையும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது நேற்றைய தினம் இலங்கை வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகளான மிக முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டியிலே ஆப்கானிஸ்தானும் வெல்ல வேண்டும், இலங்கையும் வெல்ல வேண்டும். இலங்கை வென்றால் தான் பங்களாதேஷ் உள்ள போகும். இப்படி பல பிரச்சனைகள் அந்த போட்டியை பொறுத்தவரை, நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியை பொறுத்தவரை இலங்கை ரசிகர்களை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருந்தார்கள் பங்களாதேஷ் அணியினுடைய ரசிகர்கள். இலங்கையினுடைய முகநூல், உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கத்திலே நாங்கள் பார்த்தால் விளங்கும் இலங்கை ரசிகர்கள், இலங்கைக்கு ஆதரவாக பங்களாதேஷ் ரசிகர்கள் எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள், இலங்கை வெல்ல வேண்டும் என்பதாக ஆதரவு வழங்கி இருந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் மில்லியன் கணக்கான ரசிகர்கள் நேற்றைய தினம் இந்த போட்டியினை பார்த்து, குறிப்பாக பங்களாதேஷ் அணியினுடைய சப்போர்ட்டர்கள் இந்த போட்டியினை இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும் என்பதாக அவ்வளவு ஒரு ஆரவாரத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த போட்டி இலங்கை அணி 101 ஓட்டத்திற்குள் இலங்கை அணியினை ஆப்கான் வெற்றி பெறுமாக இருந்தால், குறிப்பாக ஆப்கான் 171 ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள். ஆக இலங்கை அணி 101 ஓட்டத்துக்குள் ஆப்கான் சுருட்டுமாக இருந்தால் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் நேரடியாக சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறும். இலங்கை அணி வெற்றி பெற்றார்களாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் வெளியேறி பங்களாதேஷும் இலங்கையும் தகுதி பெறும். அதே போன்று இலங்கை அணி நோமலா, அதாவது நோமலாக பங்களாதேஷ் அணி இலங்கை அணியை நோமலாக ஆப்கானிஸ்தான் வெல்லும் பொழுது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தானும் இலங்கையும் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறும் என்பதாக இருந்த போதுதான் போட்டி விறுவிறுப்புக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு போட்டியாக இருந்தது. குறிப்பாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணியினுடைய தலைவர் முதல்ல துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். அந்த வகையில முதல்ல துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் 169 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ராமத்துல்லா குர்பாஸ் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 8 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று சதிகத்துல்லா அத்தல் 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 14 பந்துகளுக்கு கரீம் ஜனத் 1 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். இப்ராஹிம் சதரான் 24 ஓட்டங்கள் 27 பந்துகளுக்கு. அதே போன்று ரசூலி 9 ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு கட்டத்திலே ஆப்கானிஸ்தான் அணி தட்டு தடுமாறி கொண்டிருந்தார்கள். 15 ஓவருக்கெல்லாம் ஆப்கானிஸ்தான் அணி பெரிதாக பிரகாசிக்கவில்லை. குறிப்பாக 120 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தார். அவ்வாறான ஒரு நிலையிலே தான் முகமது நபியும் ரஷீத் கானும் மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டத்தை கட்சி எழுப்பியிருந்தார்கள். ரஷீத் கான் 23 பந்துகளுக்கு 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக
முகமது நபி நின்று நிதானமாக இறுதி வரைக்கும் துடுப்படுத்தாடி இருந்தார். இறுதியாக உஸ்மந்த சமீரனுடைய பந்து வீச்சிலும் அதே போன்று துனித் வில்லால் பந்து வீச்சையும் பிரிச்சு மேஞ்சி இருந்தார். குறிப்பா 18வது ஓவர்ல முகமது நபி 17 ஓட்டங்களை கொடுத்து 17 ஓட்டங்களை பெற்றிருந்தார் துஸ்மந்த சமீரனுடைய பந்து வீச்சிலே. அதே போன்று இறுதி 19வது இறுதி ஓவரை துனித் வில்லாலோட ஓவருக்கு 5 சிக்சர்களை தொடர்ச்சியாக அடித்திருந்தார். துனித் வில்லாலோக்கு ஒரு நோபோலையும் போட்டிருந்தார். ஃப்ரீ ஹிட்டுக்கும் சிக்ஸரை அடித்து விளாசி தள்ளி இருந்தார். ஒரு சிக்ஸர் மாத்திரம்தான் போகவில்லை, அப்படி இல்லைன்னு சொன்னால் 6க்கு 6 சிக்சர்களை அடித்திருப்பார் முகமது நபி. மொத்தமாக ஆப்கானிஸ்தான் அணியினர் 169 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை. இலங்கையினுடைய களத்தடுப்பாட்டம் மிக மிக அருமையாக இருந்தது. குசல் ஜெனித் பெரேரா அற்புதமான ஒரு புடியெடுப்பினை ஏற்படுத்தார். சிக்ஸர் எல்லையில் வைத்து அந்த புடியெடுப்பினை எடுத்திருப்பார். சிக்ஸர் எல்லைக்கு பெயிட்டு மரா பாஞ்சி உள்ளுக்களை அந்த புடியெடுப்பு எடுத்திருப்பார். அதே போலதான் துஸ்மந்த சமீரையும் ஒரு புடியெடுப்பினை அருமையான ஒரு புடியெடுப்பினை எடுத்திருப்பார். குசல் பெரேரா 2 புடியெடுப்பு, அதே போல துஸ்மந்த சமீரா ஒரு புடியெடுப்பு என்பதாக மொத்தம் மிக அருமையான 3 புடியெடுப்புகளை எடுத்திருந்தார். துனித் வில்லாலோக்கு ஒரு புடியெடுப்பினை தவற விட்டு இருந்தார். அதற்கு பதிலடிதான் கொடுத்திருந்தார் முகமது நபி. சொல்லுவார்கள் அல்லவா, கேட்ச் மிஸ் மேட்ச் லாஸ் என்பதாக சொல்லுவார்கள். அந்த நிலைமை தான் வந்திருந்தது இலங்கை அணிக்கு. ஆனால் இலங்கை அணி மேட்ச் லாஸ் பண்ணவில்லை, இலங்கை வென்று விட்டார்கள். இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தார். நுவான் துஷாரா 4 கோல் பந்து வீசி 18 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். துஸ்மந்த சமீர 4 கோல் பந்து வீசி 50 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 1 விக்கெட். துனித் வில்லாலோக்கு 4 கோல் பந்து வீசி 49 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அசுன் ஜானக பந்து வீசி இருந்தார். 4 கோல் பந்து வீசி 29 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். வனிந்து அசுரங்க 4 ஓவர்கள் பந்து வீசி 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. மிகச்சிறப்பான முறையிலே இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்கள் மிகச்சிறப்பாக பந்து வீசி இருந்தார்கள். குறிப்பாக 169 என்ற இந்த ஓட்ட இலக்கை இலங்கை அணி துரத்துவார்களா, இலங்கை அணி வெற்றி பெறுவார்களா என்பதாக இலங்கை ரசிகர்கள் ஒரு பக்கத்திலே அப்படி ஒரு கவலையில இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே இலங்கை ரசிகர்கள் எண்ணி இருந்தார்கள், அப்பாடா எங்களுக்கு 101 அடிச்சா காணும், நாங்க எப்படி சரி சூப்பர் போர் சுட்டுக்குள்ள போகணும், இலங்கை இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை என்பதாக இலங்கை ரசிகர்கள் எண்ணிக்கொண்டிருந்தான். இல்லை நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை, நாங்க வெல்லுவோம் என்பதாக மிகச்சிறப்பான முறையில் இலங்கை அணி துடுப்படுத்தாடி இருந்தார். இலங்கை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 10 நிசங்க குசல் மெண்டிஸ் மொத்தமாக 171 ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டுகளிலிருந்து 18 பந்து வீச்சு பிரதிலே 8 பந்துகள் வித்தியாசத்திலே இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆரம்ப துடுப்பாளர் 10 நிசங்க 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 5 பந்துகளுக்கு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். அதே போன்று குசல் மெண்டிஸ் இறுதி வரைக்கும் துடுப்படுத்த ஆடி இருந்தார். ஆட்டம் இழக்காமல் 74 ஓட்டங்கள், 52 பந்துகளுக்கு 4 ஓட்டம், எந்த விதமான 6 ஓட்டமும் கிடையாது. காமில் மிசார 4 ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். இதற்கு அடுத்தபடியாக இலங்கை எங்கடாப்பா அந்த ஓட்டத்தை அடைய போகுது என்பதாக எதிர்பார்த்திருந்த பொழுதுதான் குசல் பெரேரா குசல் மெண்டிஸுக்கு இடையில அந்த 45 ஓட்டங்கள் இணைப்பாட்டம், இந்த இணைப்பாட்டத்தின் பேரில் தான் இலங்கை அணி ஒரு மாதிரியா தடுமாறி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இலங்கை 40 பந்துகளுக்கு 80-90 ஓட்டங்களை பெற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாகத்தான் ஒரு அளவு குசல் பெரேராவும் குசல் மெண்டிஸும் அந்த இணைப்பாட்டத்துக்கு பிறகு அப்பாடா இலங்கை அணி வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருந்தது. சரித்த சலங்கா 12 பந்துகளுக்கு 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்ட மடங்களாக இறுதியாக கமிந்து மெண்டிஸும் குசல் மெண்டிஸும் மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பி குசல் மெண்டிஸை சேர்ந்து கமிந்து மெண்டிஸ் 13 பந்துகளுக்கு 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 2-6 ஓட்ட மடங்களாக இந்த போட்டியிலே இலங்கை அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. அதே போல 8 பந்துகள் மிகுதம் இருக்கவும் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது. இலங்கை ஒரு சில ரசிகர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏசியா கிண்ண போட்டி இதுவரைக்கும் இடம்பெற்ற போட்டியில் நேற்றைய போட்டி தான் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு போட்டியாக அமைந்திருந்தது என்பதாக ரசிகர்கள் கூறியிருந்தார்கள். போட்டியில் வெற்றியடைந்த இலங்கை அணியினருக்கு பாபா கிரிக் தமிழ் சேனலுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல மற்றொரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிரியர். வணக்கம் நேயர்களே.